அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எஸ்ஆர்ஐ கிரிக்கெட் அகாடமி வீடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் லாவில் வந்துட்டு 1.2ல் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு லா இருக்குது. அதோட பேசிக் என்னென்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மேட்ச் ஆட போகிறாங்க அப்படின்னா டாஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு கேப்டன், ரெண்டு சைட் டீமோட கேப்டன்ஸும் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 எழுதி தருவாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட்ஸ் எழுதி தருவாங்க. ஸோ இது வந்து ப்ரொசீஜர். டாஸ் போடுறதுக்கு முன்னாடி எழுதி தருவாங்க. இப்போது டிஎன்சிஏலையும் இருக்குது அண்ட் இது வந்து ஆஸ் பர் லா படி தான் டிஎன்சிஏலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் டிஎன்சி ஆடும்போது இந்த சினாரியோ நடந்திருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நான் வந்து 11 எழுதி தந்துட்டேன். இந்த 11 எழுதி தந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பிளேயர் வரலை, சரிங்களா? டாஸ் போட போகிறாங்க, ஒரு பிளேயர் வரலை. அப்போ அந்த டைமில் என்ன பண்ண முடியும்? இல்லை டாஸ் போட்டுட்டாங்க, பவுலிங் போட போகிறாங்க, அந்த டைமில் பிளேயர் வரல, அப்போது வந்து என்னெல்லாம் அப்ளிகேபிள் அப்படின்றதான் கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து டாஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த பிளேயர் வந்து சைன் பண்ணணும், சரிங்களா? ஒரு பிளேயர் இப்போ என்னை வந்து நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து பிளேயிங் 11ல் இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து சைன் பண்ணணும். ஸோ இப்போ நான் சைன் பண்ணலை, டாஸு போட்டாச்சு, நாங்கள் போலிங், எங்கள் டீம் வந்து போலிங். இப்போ வந்து உள்ளே வந்து கரெக்டாக 8 பேர் தான் இருக்காங்க, இல்லை 10 பேர் இருக்காங்க, சரிங்களா? ஒரு பிளேயர் வரலை அப்படின்னா அந்த அம்பையர் வந்து ஃபஸ்ட்டு பால் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த பிளேன்னு சொல்கிறதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்கன்னா, பிளேன்ற சொல்லுவது பிளேயர்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க உள்ளே வந்து ஃபீல் பண்ணலாம். அப்படி இன்கேஸ் அவங்களால வந்துட்டு வர முடியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு பால் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த டீமு 10 பேர் வச்சு தான் விளையாடணும். நோ சப்ஸ்டியூட் தரமாட்டாங்க. அந்த பிளேயர் அதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் ஆட முடியாது. ஸோ இவங்க கடைசி வரைக்கும் 10 பேர் வச்சு தான் ஆடணும், சரிங்களா? இது பாயிண்ட் 1. சிம்பிள். டாஸ் போட்டு ஒரு போலிங் ஃபஸ்ட்டு பால் போடுறதுக்கு முன்னாடி பிளேயர் வந்துட்டாங்கன்னா வந்துடலாம். அப்படி வராத பட்சத்தில் அவரால் அந்த மேட்ச் ஃபுல்லாக ஆட முடியாது. வேறு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. அவங்க வந்து 10 பேர் வச்சு தான் பண்ண முடியும், சப்ஸ்டியூட்டும் இல்லை. இன்கேஸ் இப்போது போகிறாங்க, டாஸ் போட்டாச்சு, அந்த பிளேயர் வரலை, இது வந்து செகண்ட் சினாரியோ. அந்த பிளேயர் வந்து வர முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இப்போது ஃபீல்டிங் போகிற டீம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பையர் கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி எனக்கு வந்து ஒரு பிளேயர் வரல, லாஸ்ட் மினிட்ல வந்து இதாகிடுச்சு, பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு, நான் வந்து இப்போ அவரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அம்பையர் அக்ரி பண்ணுறாங்கன்றது கூட முக்கியம் இல்லை. இதை வந்து ஆப்போனன்ட் டீம் இருக்காங்க தெரியுமா, அந்த ஆப்போனன்ட் டீம் கேப்டன் வந்து தே ஷுட் அக்ரி. சரிங்க சார், பரவாயில்ல, நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த யார் வரலையோ அந்த பிளேயரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை வச்சு ஆடிக்கலாம். இன்கேஸ் ஆப்போனன்ட் டீம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இல்லை எங்களுக்கு வந்துட்டு அந்த பிளேயர் தான் வரணும் அப்படின்ட்டாங்கன்னா ஆப்ஷனே இல்லை, 10 பேர் வச்சு தான் விளையாடணும். ஸோ இது வந்து ஏன் நான் மெயினாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே நிறையா நான் இது லோக்கல் மேட்ச்னு சொல்ல மாட்டேன், பட் என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து இங்கே பக்கத்தில் சரௌண்டிங்ஸ் மேட்சஸ் ஆடுறீங்க. டைமுக்கு இப்போது 7 மணிக்கு மேட்ச்னா எல்லாம் ஒரு 7:15 வரீங்க, இல்லை 7 மணிக்கு வரீங்க, வந்தோடனே ஃபீல்டிங் பண்ணுவீங்க, இல்லை வந்தோடனே பேட்டிங் ஆடுவீங்க. பட் டிஎன்சிஏ இல்லை கேடிசிஏ இந்த மாதிரி லீக் நடத்துகிற அசோசியேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்ட்டு ஆஸ்பயர் பண்ணி ஆடும்போது இது வந்து டைம் டிசிப்ளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் ஆன் டைம்லையும் சரி, இப்போவும் சரி, 9:30க்கு ஃபஸ்ட்டு பால், சரிங்களா? 9:30க்கு ஃபஸ்ட்டு பால் போடுவாங்க டிஎன்சிஏ மேட்சஸில். 9:15க்கு டாஸ் போட்டுருவாங்க. ஆனால் நாங்கள் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 8:15 to 8:30க்கே போயிடுவோம். ஏன்னா அங்கே போய் அந்த என்வாயர்மெண்ட், அந்த விக்கெட் எப்படி இருக்குது, ஸ்லோவாக இருக்கா, டியூ இருக்கா, இல்லை வந்துட்டு பவுன்சி விக்கெட்ஸாக இருக்கா, ஸோ இந்த மாதிரிலாம் அனாலிசிஸ் பண்ணுவோம், ஃபிட்னஸ் பண்ணுவோம், பாடியை வார்ம் அப் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ண பிறகு தான் அந்த 9:30 போலிங்கோ இல்லை 9:30க்கு பேட்டிங் ஆட போகும்போது எங்களுக்கு வந்து பாடி வார்ம் அப் ஆகும். ஸோ மைண்டு நல்லா அந்த பர்டிகுலர் சினாரியோக்கு வந்து ரெடி ஆகிடுவோம் நாங்கள். ஸோ இது வந்து டிஎன்சிஏ இல்லை ஒரு ஆஸ்பைரிங் கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து டைம் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது டிஎன்சிஏல கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுற ஒன் ஆஃப் த லா. தேங்க்யூ.